أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இன்று முதல் நாம் இந்த உலகிலேயே உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழியப் போகும் நாள் வரை சிறந்த மனிதராகிய ஒரு மனிதரை பற்றிய வரலாற்றை இன்று முதல் நாம் காணவிருக்கின்றோம். இந்த நபரை பற்றி அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அவர்தான் இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடராக காணவிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்னைக்கு நம்ம அறிமுகம் இந்த வரலாற்றை பற்றிய அறிமுகம் என்ன, அதோட சிறப்புகள் என்ன, அதனுடைய தேவைகள் என்ன, வரலாற்றை தெரிந்துக்க வேண்டியதான அவசியம் என்ன, இதெல்லாம் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக இப்ப நம்ம பார்க்க போற வரலாறு, பொதுவா பல வரலாறுகள் இருக்குது நம்மளுடைய புழக்கத்துல. தமிழாக இருக்கட்டும், வேறு வேறு மொழிகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு. அப்ப ஏன் நம்ம இதை திரும்ப பேசணும், திரும்ப இன்னொன்னு கொண்டு ஏன் பேசணும் அப்படின்னு கேள்விகள் வரலாம். இதற்கான விடை இறுதியில் கிடைக்கும், இந்த நிகழ்வுடைய இறுதியில் கிடைக்கும். மற்ற வரலாறை விட இந்த வரலாறு ஏன் பேசப்படணும் அப்படிங்கிற விடை இன்ஷா அல்லாஹ் இறுதியில். இப்ப இந்த உரையினுடைய சாராம்சம், முக்கிய சாராம்சம், எந்தெந்த நூல்களிலிருந்து இந்த உரை பேசப்பட்டது, அது அனைத்தும் நாம் இந்த பகுதியில் இறுதியில காணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அதற்கு முன்னதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, சீரா. முதலாவது சீரா அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு அரபி வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சீரா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா பாதை அப்படின்னு அர்த்தம். செயிர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த சீரா அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இது பாதை, ஒரு பாதையில போறோம் அப்படிங்கறதோட அர்த்தம் தான் சீரா அப்படிங்கிறது. அதே போல இதற்கு டிக்ஷனரியில பார்த்தோம்னு சொன்னா நடத்தை, அணுகுமுறை, வாழும் முறை, ஒழுக்கம், இது போல பல அர்த்தங்கள் இருக்குது. அதே போல சீரா அப்படிங்கிறது நபியுடைய வாழ்க்கையை குறிப்பது மட்டும் கிடையாது. ஒரு மனிதருடைய வரலாற்றை படிப்பது சீராவை தான் குறிக்கும். உதாரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சீரா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறதுக்கு நம்ம குறிப்பிடுற சொல் தான் சீராவாக இருக்குது. இப்ப இந்த வரலாறை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற சில முக்கியத்துவத்தை பார்ப்போம். குறிப்பாக சீரா, அதாவது இந்த வரலாறு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தான் இஸ்லாத்துடைய வரலாறு. முழு இஸ்லாத்துடைய வரலாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாத பின்பற்ற தகுதியான நபர் யாருமே கிடையாது இஸ்லாத்துக்கு. இன்னைக்கு முழுக்க இஸ்லாத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் படித்தே ஆகணும். இதற்கு சஹாபாக்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, முஹம்மது இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தை, அதாவது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க தன்னுடைய மகனுக்கு வலியுறுத்துறாங்க, வரலாற்றை ரொம்ப 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 அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துறாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, இது உன்னுடைய தந்தையுடைய வழிமுறை, இதை நீ பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா மகாசி, அதாவது மகாசி அப்படின்னா போர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் பகுதி முழுக்க போரிலே தான் கழியும். அப்ப அந்த போருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே போல அலி இப்னு ஹசன் இப்னு அலி இவர் தன்னுடைய, இவர் யாருன்னு சொன்னா அலி அல்லாஹ்வுடைய பேரன், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். இவர் சொல்றாரு,
குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வரலாறு படிப்பதற்கு எங்களுடைய தந்தைமார்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப வரலாறுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் சஹாபாக்கள் மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாமே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வேணும்னு சொன்னா குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வேணும்னு சொன்னா நம்ம குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கலாம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வேணும்னு சொன்னா குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு குர்ஆன்ல இருக்காது. நமக்கு தீனே அதுதான். ஆக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிப்பதுதான் தீனுடைய ஆணி வேராக இருக்கு. அதே போல நபியின் மீதான அன்பை அதிகரிப்பது இதோடைய பிரதானமான இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அன்பை அதிகரிப்பது இந்த வரலாற்றை படிப்பதுடைய இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, தன்னுடைய தாய் தந்தை ஏன் இன்னும் தன்னை நேசிப்பதை விட அதிகமாக என்னை நேசிக்காதவரை உங்களுடைய ஈமான் வந்து முழுமையடையாதுன்னு சொல்லி காமிச்சாங்க. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது ஒரு இபாதத். ஆக ஒரு மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரை பற்றி நேசமே வரும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு வராங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் உங்களை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், என்னை தவிர அதாவது உலகத்துல அனைத்தையும் விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், எனக்கு அடுத்து அப்படின்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, உங்களையும் விட தன்னையும் விட ஒருவர் என்னை நேசிக்காதவரை அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக சொல்லி காமிச்சாங்க. அப்ப நம்மை நாம் நேசிப்பதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்காதவரை நம்மளுடைய ஈமான் வந்து குறையுடைய ஈமான் தான். இப்ப நேசம் ஒருவர் மேல வரணும்னு சொன்னா அவருடைய வரலாறு நம்ம படிச்சே ஆகணும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு சொன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் வந்து ஒரு முக்கியமான சஹாபி. இவர் தன்னுடைய மரண நேரத்துல அழுதுகிட்டு இருக்கிறார். அழுதுகிட்டு இருக்கும்போது அவருடைய மகன் வந்து கேட்கிறாரு, தந்தையே ஏன் அழுவுறீங்க, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க, பல சுப செய்திகள் சொல்லப்பட்டவங்க, நீங்க ஏன் வந்து அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நான் இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தின் முதல்ல 3 நிலையுமே நான் தாண்டி வந்திருக்கிறேன். முதலாவது நிலை, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை கொல்வதற்கு திட்டம் போட்டு பல முறை படையெடுத்து பல சூழ்ச்சிகள் செய்து உலகத்திலேயே வெறுப்புக்குரிய மனிதர் ஒரு காலத்துல எனக்கு யாராக இருந்தாங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்தாங்க. அந்த நிலைமையில நான் மரணிச்சிருந்தேன்னு சொன்னா நான் நிச்சயமா நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பேன். இது என்னுடைய முதல் நிலை. என்னோட இரண்டாம் நிலை இருக்குது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணம் சொல்லி காட்டுறாங்க. அவர்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்ய போறாங்க. பையத்து செய்ய போகும்போது அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நான் பல தவறுகள் உங்க மேல பண்ணிருக்கிறேன், உங்க மேல பல அநீதிகள், பல அவதூறுகள், பல கொலை முயற்சிகள் எல்லாமே பண்ணிருக்கிறேன். இப்ப இதெல்லாம் நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்களா? அதுவும் இல்லாம முஸ்லிம்கள் மேல பல விஷயங்கள் நான் செஞ்சிருக்கிறேன், கொலை முயற்சிகள், பல பேரை கொன்னு இருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்னாடி பல போர்கள் தொடுத்தும் வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன நீங்க கொலை செய்ய மாட்டேன்னு நீங்க வாக்குறுதி கொடுங்க, நான் இஸ்லாத்துக்கு வரேன், பையத் செய்ய வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, யா அம்ரு, உங்களுக்கு வந்து தெரியாதா, ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரத் செஞ்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் எல்லாம், அதே போல ஹஜ் செஞ்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் எல்லாம், அதே போல ஒருவர் சஹாதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா அதற்கு முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்ப இவரு சஹாதாவை மொழிகிறாரு, கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வராரு. எந்த அளவுக்கு அவருக்கு நேசம் அதிகமாயிருச்சுன்னு சொன்னா அவரே சொல்லி காட்டுறாரு, நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னு சொன்னா அவருடைய முகத்தை நான் பார்க்க கூட மாட்டேன், அந்த அளவு அவர் மேல எனக்கு மரியாதை, நான் என்னுடைய தலையை குனிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு நான் கண்ணியம் கொடுப்பேன், அந்த நேரத்தில் நான் மரணிச்சிருந்தேன்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. மூணாவது நிலைமை, அது நமக்கு இப்போது இந்த வரலாற்றை படிக்கிறப்ப அது தேவையில்லாத ஒரு நிலை. என்னன்னு சொன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் நடக்கக்கூடிய போர்களின் போது பல குழப்பங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்திற்கு பிறகு பல குழப்பங்கள் விளைவிக்கும். அப்ப அந்த நிலைமையை இவர் நினைவு கூர்ந்து அதை வந்து சொல்லி காட்டுவார். இப்ப இதெல்லாம் சொல்லி அழுவார் மரண தருவாயில. யாரு? ஒரு சஹாபி. இப்ப நமக்கு தேவையானது இந்த இரண்டாம் நிலை. அவர் இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்து
எந்த அளவு அவருடைய அன்பு அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அவரை நேரிட்டு கூட பார்க்க மாட்டாராமா. அவர் மீது உள்ள கண்ணியத்தினால நான் வெக்கமடைஞ்சு என்னுடைய முகத்தை நான் கீழே போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒருவரை நேசிக்கணும் சொன்னா அவரை முழுமையாக அறியாம அவரை நம்ம நேசிக்கவே முடியாது. ஆக அவரை நேசிப்பதற்கு அவரை அறிவது மிக முக்கியமான விஷயம். கிறுக்கன்றுவாங்க, நம்ம ஒருத்தரை பத்தி தெரியாம அவர் நேசிக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் அதிகரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு. அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், 9வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், உங்களுடைய தந்தையர், உங்களுடைய பிள்ளைகள், சகோதரர்கள், மனைவியர், உங்களுடைய உறவினர்கள், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள், இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவது, இதெல்லாம் விட இதை நம்ம லோவா வச்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வருவதற்கு நீங்க காத்துருங்க அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் பாடுபடுவதை நேசிப்பது, இவை அனைத்தையும் விட, அதாவது தன்னை விட, மனைவியை விட, குழந்தைகளை விட, வியாபாரத்தை விட, வணிகத்தை விட, அனைத்தையும் விட நேசம் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் மீதும், அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவதன் மீதும். இப்ப இதெல்லாம் சொன்னா நம்ம மேல அதாபு வருவதற்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான் அல்லாஹ். இப்ப நேசம் அதிகரிக்கணும்னு சொன்னா நிச்சயமாக அவரை பத்தி படிச்சே ஆகணும். அதே போல ஒரு மிக சிறந்த உதாரணத்தை பின்பற்ற, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வாழ்வியல் முறையை படிப்பதற்கு நாம் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிச்சே ஆகணும். 3வது காரணம், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க, யார் மறுமையில் ஈடேற்றம் பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ, இம்மையில நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல வாழ்க்கை நோக்கத்தை அறியணும்னு நினைக்கிறீங்களோ, அதே போல மிக ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றட்டும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப வாழ்க்கையுடைய நோக்கமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததுதான், அவர் வாழ்ந்து காட்டிட்டு போனதுதான். அதே போல குர்ஆன், அடுத்தது முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா குர்ஆனை புரிவது. குர்ஆனை புரிவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை, வரலாற்றை படிக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்குது. சில உதாரணத்தை சொல்லி நம்ம பார்ப்போம். பொதுவா ஆகிரத்து பத்தி ஏவல் விளக்கல்கள், அதே போல மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள், இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது. அந்த ஆயத்தின் பிறகு ஒரு பின்னணி இருக்காது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள், இதெல்லாம் படிக்கிறதுக்கு அதன் பின்னணிகள் நமக்கு தேவைப்படாது. சில வசனங்கள், உதாரணமாக அந்த உதாரணங்கள்லாம் பார்ப்போம். நம்ம சில வசனங்கள் புரிந்து கொள்றதுக்கு, சில அத்தியாயங்களே புரிந்து கொள்றதுக்கு அதன் பின்னணி நம்ம தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக சூரத்துல் அஹ்ஸாப், இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க எப்ப இறங்கும் சொன்னா அந்த அகல் யுத்தம், அஹ்ஸாப் போர், இந்த போர் நடக்கும்போது தான் இந்த வசனங்கள் எல்லாமே இறங்கும். அப்ப அந்த போர்ல என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, கடும் குளிர் அடிக்கும் போது முனாஃபிக்குகள் ஓடிடுவாங்க. இப்ப இது போல அந்த சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சதுக்கு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான். அப்ப அந்த வரலாறு தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு அப்படின்னு தெரியும். அதே போல சூரத்து ஆல இம்ரான், இந்த அத்தியாயம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நஜ்ரான்ல இருந்து பேக் பண்ணிட்டு வருவாங்க கிறிஸ்துவர்கள் எல்லாம், பெட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பல நாள் டிராவல் பண்ணி ரசூலுல்லாஹ்ட்ட அவர் நபி இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக வருவாங்க. இவர் நபியா தான் அப்படின்னு செக் பண்றதுக்காக வருவாங்க. பல கேள்விகள் வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு எந்த எதுக்குமே பதில் தெரியாது, அல்லாஹ் இறக்கி கொடுத்தாதான். அப்ப அல்லாஹ் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இறக்கி கொடுத்துட்டே இருப்பான் ஆயத்துக்கு. அப்ப இதெல்லாம் தெரியணும்னு சொன்னா அதோட பேக்ரவுண்ட் தெரியும். அதே போல உஹது யுத்தத்துடைய அந்த கள நிலவரம், அந்த களத்துல இறங்குற அதிகமான ஆயத்துகள் சூரத்துல் ஆல இம்ரான் இறுதியில் இருக்கும். அப்ப இத விளங்கணும்னு சொன்னா இந்த பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு, அந்த வரலாறு தெரிஞ்சாதான் இந்த வசனங்கள்லாம் நம்மளால விளங்க முடியும். இது போல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்கள் குர்ஆன்ல இருக்கு. குர்ஆனை விளங்கணும்னு சொன்னா நிச்சயமாக நம்ம இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நம்ம படிச்சே ஆகணும். அதே போல இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கான முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு படிச்சாங்க. அதற்கு முன்னாடி இந்த குர்ஆனை விளங்குவதற்காக ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா
சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயம் 187வது வசனம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் சொன்னா, கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூலை நீங்க பார்க்கும் வரை நீங்க உண்ணலாம், பருகலாம், சகர் செய்யலாம் அப்படின்னு வசனம் இருக்கு. ஒரு சஹாபி என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அவர் ஒரு கருப்பு நூல் எடுத்து தலவாணி கடியில வச்சுக்குவார். அது வெள்ளையாவர வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பார். சகர் நேரம்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பார். விடிஞ்ச பிறகு ரசூல்லாட்ட கொண்டு வருவாரு, யார் ரசூல்லா கருப்பு நூல் வெள்ளையாவே ஆவல, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வருவார். உடனே ரசூல்லா சொல்லுவாங்க, விளக்கி கூறுவாங்க, இது இப்படி பொருள் கொள்ளக்கூடாது, கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் பிரித்து அறியக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் வர்ற அளவுக்கு நீங்க சாப்பிடலாம், இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. குரானை புரியணும்னு சொன்னா இது மாறி பின்னாடி இந்த வசனங்களுக்கு பின்னாடி பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சாகும். இந்த பின்னணி தான் வரலாறு. இந்த வரலாறு தெரியாம குரானை முழுமையாக விளங்கிக் கொள்வது கடினமான ஒரு விஷயம். பல வசனங்கள் பின்னணியோட தான் இருக்கு. இந்த பின்னணியை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வரலாறு படிப்பது மிக முக்கியத்துவமான ஒண்ணு, அத்தியாவசியமாக இருக்கு. அடுத்ததாக இஸ்லாத்தை நிலைநாட்டும் முறை, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இது சாதாரண ஒரு கம்யூனிசமோ இல்ல ஏத்திசமோ அது மாதிரி கிடையாது. இறைவன் திறந்து வந்த மார்க்கம் முழு மனித சமுதாயத்துக்கும் ஜின் சமுதாயத்துக்கும் முழு உலகத்துக்கும் இடையூறு இல்லாம முழு உலகத்தை எப்படி நல்ல முறையில நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுத்த வழிமுறை. அப்ப இந்த வழிமுறையை நம்ம நிலைநாட்டுன்னு சொன்னா இறைவன் எப்படி வழி நடத்தி காட்டினானோ அந்த வழிமுறை தான் நம்ம கொண்டு போகணும். அப்ப இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்ட, அதை ஒரு சிஸ்டமா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நம்ம படிச்சே ஆகணும். உதாரணமாக நம்ம பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 3 ஸ்டேஜ் இருக்கு. தாவா பண்றதுல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு மறைமுகமா பண்ணாங்க, சில ஆண்டுகள் வெளியவே தெரியாது. குறைஷி தலைவர்களுக்கு இவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாது அங்க இருக்க மக்களுக்கு. அப்புறம் பகிரங்கமான அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செஞ்ச பிறகு அப்ப தாவா முறையே வேற மாதிரி இருக்கும். போர்கள், முழுக்க முழுக்க போர்கள், கித்தால், ஜிஹாத் இப்படி போகும். அப்ப எதை எந்த நேரத்தில் சூஸ் பண்றது? இப்ப நம்ம எந்த நேரத்தில் சீக்கிரட்டா தாவா பண்ணணும், எந்த நேரத்தில் வெளிப்படையா பண்ணணும், எந்த நேரத்தில் பணிஞ்சு போகணும், எந்த நேரத்தில் பணிஞ்சு போகக்கூடாது. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த நேரத்தில் இந்த மாதிரி பணிஞ்சு போயிருக்கிறாங்க, எந்தெந்த நேரத்தில் பணிந்து போகாமல், எந்தெந்த நேரத்தில் விட்டு கொடுத்து எந்தெந்த நேரத்தில் விட்டு கொடுத்து போகாம இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம் கண்டிப்பா படிச்சாகும். அதை படிக்கிறதுக்கு ஒரே வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அறிவதுதான். அப்ப ரஷீத் இப்னு ரிதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்லி காட்டுறாங்க, சொல் வடிவிலான கட்டளைகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா சொல் வடிவிலான கட்டளைகள் குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் வந்துருச்சு. அதை செயல்படுத்தி காட்டுறது, ஒரு புத்தகம் இருக்கு, அதை கொடுத்துட்டு அதை நீ பின்பற்றுன்னு சொன்னா நமக்கு அதை எப்படி செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கு உதாரணம் இந்த வெள்ளை நூலும் கருப்பு நூல், இப்ப நம்ம சொன்ன அதே உதாரணம். அப்ப அதை செயல்படுத்தி காட்டின முறை எப்படி, விதம் எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பி வச்சான். ஆக செயல்படுத்தி காட்டி அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அனைத்து நிலைகளையுமே ஏற்படுத்தி வச்சான். தயமமுடைய வசனம் இறங்குதுன்னு சொன்னா ஒரு சஹாபிக்கு குளிப்பு கடமையாக்கி தண்ணி இல்லாம அதை அல்லாஹ் செயல்முறைப்படுத்தி காட்டி நமக்கு படிப்பினை அல்லாஹ் தஆலா உருவாக்கி காட்டினான். அதே போல ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை அப்படியே அல்லாஹ் உறங்க வைப்பான். ஒருவர் கூட நம்ம 10 பேர் படுத்திருந்தா கூட அலாரம் இல்லைன்னா ஒருத்தராவது எந்திரிச்சிடும் ஃபஜருக்கு. அந்த ஆயிரக்கணக்கான சஹாபாக்களையும் உறங்க வச்சு ஒருவேளை ஃபஜர் நேரம் முடிஞ்சு தூங்கி எந்திரிச்சா என்ன பண்ணணும்? அப்ப எல்லா சினாரியோவையும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி காட்டி நமக்கு மட்டும் இல்ல முழு உலக சமுதாயத்துக்கும் இதை இப்படிதான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிய ஒரு நபர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப செயல்முறை இப்படிதான் இஸ்லாத்தை நிலைநாட்டணும், இப்படிதான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் நிச்சயமாக படிச்சு ஆகணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிப்பதற்கு முக்கியமான இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னா, இது ஒரு இபாதத். நம்ம இங்க ஒரு டைம் பாஸ்க்காக உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படிக்கலாம். நேரம் போகல, ஒரு நாவல் வாங்கி
ஏதோ இந்த நாவல் படிக்கிறேன் அந்த நாவல் படிக்கிறேன், சும்மா கேம் விளையாடுற மாதிரி பாக்குறேன் அப்படிங்கிறது கிடையாது. இது இபாதத். இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களே அல்லாஹ் மன்னிச்சிட்டு இருக்கான். மலக்குகள் சூழ இருக்குது இந்த சபை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபியே நீர் கூறும், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான், மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். 3வது அத்தியாயம் 31வது வசனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பது, அவரை பின்பற்றுவது நம்ம பாவ மன்னிப்புக்கு காரணமான ஒரு விஷயம், அல்லாஹ் நேசிப்பதற்கு காரணமான ஒரு விஷயம். அப்ப இது ஒரு இபாதத்தினாலதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சும்மா டைம் பாஸுக்கு கற்பனை கதைகளோ இல்ல ஒரு இயக்க தலைவரையோ ஒரு சித்தாந்தத்துடைய தலைவரை நம்ம படிக்கிறதுக்காக உட்கார்ல. இதனுடைய அசலான நோக்கமே இது ஒரு இபாதத், வழிபாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை தெரிந்து கொள்வது, வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வது, இது ஒரு இபாதத்தாக கருதப்படுது. ஆக இந்த இபாதத்தை அனைவரும் நம்ம செய்யணும். அடுத்தது முக்கியமான இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய அடையாளத்தை வந்து உருவாக்குறதுக்கு, இல்லைன்னா அதை பின்பற்றுவது. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் வச்சிருப்பாங்க. பொதுவா வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரு, இப்ப நம்ம தமிழ்னா தமிழ் கல்ச்சரு, ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த கல்ச்சர் இருப்பாங்க. ஆனா முழு உலகத்துக்கும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கல்ச்சர் என்னன்னு சொன்னா, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கல்ச்சர் இஸ்லாமிய வழிமுறை தான். இப்ப இந்த அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கும் இந்த அடையாளத்தை பின்பற்றுவதற்கும் ஒரே ஒரு நபர் தான் நமக்கு ரெஃபரன்ஸ். அது யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை தெரிந்து கொண்டுதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கல்ச்சரை நம்ம அறிய முடியாம ஏற்பாடுகள் நிறைய பண்றாங்க. ரஷ்யாவை சேர்ந்த முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்றாரு, அலெக்சாண்டர் சோப்சன் அப்படிங்கிறவர் சொல்லி காட்டுறாரு, ஒரு சமுதாயத்துடைய அடையாளத்தை அழிக்கணும்னு சொன்னா அதோடைய ஆணி வேற நம்ம என்ன பண்ணணும் சொன்னா அசைச்சிடணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப இஸ்லாத்துடைய ஆணி வேறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தான். அவருடைய அடையாளம், அவருடைய வாழ்க்கை வழிமுறை, இதுதான் இஸ்லாத்துடைய ஆணி வேர். அப்ப இதை நம்மளை படிக்க விடாம, இதை விட சிறந்தது இந்த மனிதர் சிறந்தவர், அந்த மனிதர் சிறந்தவர், இந்த சித்தாந்தம் சிறந்தது, அந்த சித்தாந்தம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்வி முறையில எங்க பார்த்தாலும் யார மகான்களா காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம பார்க்க போறோம். யாரு மகான் அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும். எந்த விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு நபர் மிஞ்சிட முடியுமா அப்படிங்கறத வரலாற்றை நம்ம முழுவதும் படிக்கும்போது தெரியும். அனைத்தையும் மறைத்து நமக்கு நம்மளுடைய அடையாளத்தையே மறைக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்துடைய ஆணி வேறு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிப்பதும் சஹாபாக்களுடைய வரலாற்றை படிப்பதும், இதுதான் இஸ்லாத்துடைய ஆணி வேறாக இருக்குது. அதே போல நம்ம கல்ச்சரை வந்து இப்ப எந்த அளவு நமக்கு மட்டுப்படுத்துறாங்க பாருங்க. பிரான்ஸ்ல இன்னைக்கு புர்கா போடக்கூடாது, தடை. புர்கா போட்டுட்டு பொது இடங்களுக்கு போக முடியாது. சைனால போக முடியாது. சைனால நீங்க தாடி வச்சுட்டு போனீங்கன்னா பஸ்ல ஏத்த மாட்டான். புர்கா ஹிஜாப் போட்டிருந்தா பொது வெளியில நடக்க முடியாது, சிறைக்கு தான் போகணும். இலங்கையிலுமே வந்துருச்சு. இலங்கையிலும் இன்னைக்கு புர்கா போடுவதற்கு, அதாவது நிக்காப் போடுறதுக்கு தடை வந்துருச்சு. அப்ப நம்மளுடைய அடையாளத்தை அழிப்பதில் வந்துட்டு இந்த சைத்தானிய சக்திகள் முழுவதும் வந்து மிக வீரியமாக செயல்பட்டு வருது. நம்ம இந்த நேரத்துல நம்மளுடைய அடையாளத்தை பத்தி, அடையாளத்தை பின்பற்றமோ இல்லையோ, அதை தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு பலருக்கு வந்து நேரம் இல்லை. இப்ப நம்ம இளைஞர்களை கேட்டோம்னு சொன்னா, ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி அந்த நடிகருடைய படத்தை சொல்லுங்க, இதற்கு முந்தைய படம் என்ன, அந்த படத்துடைய பட்ஜெட் என்ன, அதோட டர்ன் ஓவர் என்ன அப்படின்னு கேட்டா காமன் நேரம் பேசுவான். இல்ல ஒரு கிரிக்கெட் டீமை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னா, இந்த கிரிக்கெட் டீம்ல எத்தனை பேரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன், இந்த கிரிக்கெட் டீம்ல எத்தனை பேரு நேம சொல்லுங்க, அவங்களுடைய பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா 11 பேர் இல்ல, சப்ஸ்டியூட் 5 பேர்த்தையும் சேர்த்து 16 பேரும் சொல்லுவான். ஒரு நாட்டோட கிரிக்கெட் கூட தேவையில்ல, சாதாரணமா லோக்கல் நடக்கக்கூடிய கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. அனைத்து டீமுடைய கேப்டன் யாரு, அந்தந்த டீம் எவ்வளவுக்கு ஏலத்துக்கு எடுத்தான், எவ்வளவுக்கு அவன் போன வருஷத்துக்கு எவ்வளவுக்கு ஏலம் எடுத்தான், முழு வரலாற்றையும் சொல்லுவான். நபியோட பேர், ஒரு 5 நபிமார்களுடைய பேர் கேளுங்க தெரியாது. சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்களுடைய பேர் கேளுங்க தெரியாது.
இதே போன வருஷத்துல நடந்த ஒரு கிரிக்கெட் டீமோ இல்ல ஃபுட்பால் டீமோட பெயர் சொல்லுன்னு சொன்னா சப்ஸ்டிடியூட் உட்பட சொல்லுவான். எந்தெந்த மேட்ச் ஜெயிச்சான், எந்தெந்த மேட்ச் தோத்தான், எவ்வளவு ரன் அடிச்சான், எத்தனை கேட்ச் பிடிச்சான், எத்தனை விக்கெட் எடுத்தான், முழு ஹிஸ்டரியுமே சொல்லுவான். அப்ப நம்முடைய அடையாளத்தை நம்ம மொத்தமாக மறந்து நாம் யாரை பின்பற்றிட்டு இருக்கிறோம், யாரை நமக்கு முன்னுதாரணமாக எடுத்துட்டு இருக்கிறோம், காலனாக்கு பிரயோஜனம் இல்லாத மனிதர்களை நம்மளுடைய முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நேரங்கள் அதுல செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய அடையாளத்தை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொன்னா அதற்கு முக்கியமாக நாம் படிக்க வேண்டியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. அதுதான் அடையாளமே, அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிப்பதுதான், அதை அறிந்து கொள்வதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மீட்பது, அதை நாம் பின்பற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக இருக்கு. அப்ப இஸ்லாத்துடைய முதுகெலும்பே எதுன்னு சொன்னா சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுடைய வரலாற்றை படிப்பதுதான் இஸ்லாத்துடைய ஆணி வேராக இருக்கு. அதே போல நாம் இந்த அடையாளம் அப்படிங்கிறப்ப இத முக்கியமாக பேசி ஆகணும். இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயம். அது ஒரு தனி கம்யூனிட்டியோ, அதாவது உள்ளூர் அடையாளங்கள். உதாரணமாக நான் இந்த நாடு, அதனால அந்த நாட்டுக்காரன் மேல எனக்கு ஒரு கருணை வராது, நான் இந்த மொழி பேசுறவன் அந்த மொழி பேசுறவன் சிறப்பு கிடையாது, நான் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சொந்த அடையாளங்கள், உள்ளூர் அடையாளங்கள், இஸ்லாத்துடைய அந்த அடையாளங்களை மிகைத்திடக்கூடாது. பலஸ்தீன்ல ஒருத்தனுக்கு அடிபட்டா இங்க இருக்கிறவனுக்கு வலிக்கணும், காஷ்மீர்ல ஒருத்தனுக்கு அடிபட்டா அமெரிக்கால இருக்கிறவனுக்கு வலிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, நாம் அனைவரும் உடலில் ஒரு உடல் போல, முஸ்லிம் சமுதாயமானது ஓர் உடல் போல. எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னு சொன்னா முழு உடலுக்கும் காய்ச்சல் வந்துடும் சொல்லி காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய சொந்த அடையாளங்கள், மொழி அடையாளங்கள், நாட்டு அடையாளங்கள், இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய அடையாளத்தை விட மிகைத்திடக்கூடாது. அப்ப நமக்கு ஐடென்டிட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும், அதே போல இஸ்லாமிய அடையாளம் தான் நம்முடைய அடையாளம். அதை மீட்டெடுக்க, அதை நாம் பின்பற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான விஷயம். அதுதான் முதுகெலும்பே. அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையை படிச்சுதான் ஆகணுங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையை படிக்கிறவன் இறுதியில் நிச்சயமாக இவர் நபின்னு ஒப்புக்கொள்வான். எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக படிச்சாங்கன்னு சொன்னா நிச்சயமாக இவர் இறைவனிடமிருந்து வந்த ஒரு நபி அப்படிங்கறத நிச்சயமாக ஒப்புக்கொள்வார். எப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையே முழுக்க முழுக்க நபி என்பதற்கு ஒரு சான்று. 40 வருடமா சாதாரண ஒரு மனிதர், தாய் கிடையாது, தந்தை கிடையாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, எதுவுமே, அதாவது ஒரு ஆட்சி அதிகாரம் தனக்கு வேணும் அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் வெளிப்படுத்தாத ஆளு, எந்த ஒரு ரீதியிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லாத ஒரு நபர் திடீர்னு 40 வருடத்திற்கு பிறகு தன்னுடைய 40வது வயதில் நான் நபி, இந்த குர்ஆன் எனக்கு இறங்குது, இறைவனிடமிருந்து இது வருது அப்படின்னு சொல்றாரு. பிழையில்லாத வேதம், எழுத படிக்க தெரியாத நபிட்ட இன்று வரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இது போல முடிஞ்சா ஒரு குர்ஆனை கொண்டு வந்துருங்க, இல்லையா இது போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்துருங்க, இல்லையா இது போல ஒரு வசனத்தை கொண்டு வந்துருங்க, இல்லையா இதுல தப்பாவது கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சேலஞ்ச் விட்டுருக்கான். அப்ப இப்பேற்பட்ட குர்ஆனை எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு உம்மி நபிக்கு கொடுத்து அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா நேர்வழிப்படுத்தினான். அப்ப இது மிகப்பெரிய ஒரு சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு ஒரு முக்கியமாக திகழ்ந்தாங்கன்னு சொன்னா, அவர்தான் சாதாரண ஒரு மனிதர், அன்று உலகத்திலிருந்து இருக்கக்கூடிய வல்லரசுகள் அனைத்தையுமே எதிர்த்து நின்னாங்க. அந்த ஒரு மனிதரை எதிர்த்து மொத்த வல்லரசுகளும் நின்னுச்சு. இந்த சைடு ஒரு ஆளு, இந்த சைடு மொத்த வல்லரசுகள், ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம், அரேபிய சாம்ராஜ்யம் எல்லாமே எதிர்த்து நின்னுச்சு. இவர் இறைவனிடமிருந்து மட்டும் வராம இருந்த ஒரு நபரா இருந்தா, இப்பேற்பட்ட ஒரு படைக்கு முன்னாடி, இப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. ஒரே ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சு நின்று இருக்க முடியாது. ஒரு நபரை கொண்டு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு பல 100 கோடிகளை அல்லாஹ் தஆலா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கான். அப்ப அவருடைய வாழ்க்கையை படிக்கும் போது கண்டிப்பா இவர் அல்லாஹ்விடமிருந்து வந்தவர் தான் அப்படின்னு தெரியும். எழுத படிக்க தெரியாத ஒரு நபி எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு அரசியல் தலைவராக மாறினாரு.
ஒரு ராணுவ தளபதியாக இருந்தாரு, ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாரு, சட்டமேற்றும் ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சட்டம், அவர் முழு சட்டத்தையும் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் நிர்வாகித்து காமிச்சாரு. முழு உலக சமுதாயத்தின் மேல அந்த சட்டத்தை அப்ளை பண்ணி காமிச்சாரு. அதே போல ஆசிரியராக இருந்தாரு, இமாமாக இருந்தாரு, மிகப்பெரிய ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருந்தாரு. இது அனைத்தையும் ஒரே நபரை கொண்டு அல்லாஹ் தஆலா நடத்தி காட்டினான். இப்ப இவருடைய வரலாறை நம்ம படிக்கும் போது இவர் நிச்சயமாக இறைவனின் தூதர் தான் அப்படின்னு நமக்கு நிச்சயமாக விளங்கும். அப்ப இது ஒரு மிக முக்கியமான காரணம். இது இவர் கண்டிப்பா நிச்சயமாக சத்தியமாக இறைவனிடமிருந்து வந்த தூதர் தான் அப்படின்னு நம்ம ஈமான் உறுதியாகிறதுக்கு, புரிந்து கொள்வதற்கு இவருடைய வாழ்க்கையை படிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று தான். அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு, இப்ப மேல சொன்ன விஷயங்கள்லாம் வச்சுட்டு, உலகில் சிறந்த ஒரு மனிதருடைய வரலாற்றை படிக்க போறோம். எவ்வளவோ வரலாறு எடுத்து படிக்கிறோம், நம்ம யாரோ வரலாறுகளை எடுத்து படிக்கிறோம். உலகில மிகச் சிறந்த நபர் அனைத்து துறையிலும் மைக்கேல் ஹெச் ஹார்ட் அப்படிங்கிறவரு தன்னுடைய புத்தகமான த 100 மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதி காட்டுறாரு. 100 பேர், அதாவது உலகம் தோன்றியதிலிருந்து அவர் வாழ்ந்த காலம் வரை, சில வருடங்களுக்கு முன்னாடி தான் எழுதினாரு, அவர் வாழ்ந்த காலம் வரை இந்த உலகத்துல சிறந்த மனிதர்களை பத்தி அப்படியே லிஸ்ட் போடுறாரு. 100 பேரை லிஸ்ட் போடுறாரு. அவர் ஒரு கிறிஸ்துவர். அதுல முதலாவது இடம் கொடுக்கிறவர் யாருக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறாரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர் எழுதும் போது அந்த புத்தகம் தமிழ்ல இருக்குது. அவர் எழுதும் முறை ஒவ்வொரு துறையும் போட்டு அந்த துறையில அவர் என்ன சாதிச்சாங்க, அந்த துறையில அவர் என்ன சாதிச்சாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு துறையா, அரசியலா, போரா, குடும்பத்துறையா, சட்டமா, ஆசிரியரா, ஆன்மீகமா, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையாக எடுத்து அலசி ஆராய்ந்து மென்ஷன் பண்ணுவாரு. அதுவும் இவருக்கு மேல, இப்ப இந்த துறையில இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாரு. அப்ப அவரு சொல்றாரு, நான் எழுதின அனைத்து துறையிலும் இவர் வழிகாட்டாத ஒரு துறை கூட இல்ல. நான் அவரு பின்பற்றக்கூடிய, அவரு ஒரு இறை தூதராக, இறை மகனாக ஏற்றுக்கொண்ட ஜீசஸ், அவரை கூட 3வது இடத்துல தான் வச்சிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இடத்துல வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறாரு. அதற்கு காரணத்தை சொல்றாரு. இவர் இன்வால்வ் ஆகாத, இவர் கைப்படாத துறையே இல்ல, எந்த துறையிலும் நான் ஆய்வு செய்த வரைக்கும் இவருக்கு மேலாக உலகில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்ப அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கிய, வழிகாட்டிய ஒரு சிறந்த மனிதருடைய வரலாற்றை படிப்பதை விட, நமக்கு அதுல நேரம் செலவழிப்பதை விட வேற எந்த ஒரு நபருடைய வரலாற்றை படிப்பதும் ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயமாக இருக்காது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து மனிதர்களுமே படிக்க வேண்டிய, அனைத்து மனிதர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய, அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கிய ஒரு மனிதரை பற்றிய வரலாறு. ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் எடுத்து படிச்சாருன்னு சொன்னா எல்லா துறையை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. எந்த அளவு எச்சி எப்படி துப்புறதுல இருந்து, மனைவியோட எப்படி உடலுறவு கூடணும் அப்படிங்கறதுல இருந்து, நாட்டை எப்படி ஆளணும், நாட்டை எந்த அளவு ஆளணும், ஒரு மன்னரோட எப்படி பேசணும், எந்த இடத்துல உடன்படிக்கை ஏற்பட்டு போர் இல்லாம போகணும், எந்த இடத்துல போர் இடணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அனைத்து விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில், அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில் முழுவதுமாக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு துறை கூட இன்னைக்கு சொல்லிட முடியாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துறையில் அவர் பேசல, இந்த துறையில் அவர் வாழ்ந்து காட்டல அப்படின்னு இன்றைக்கும் உலகத்துல, இன்று இருக்கக்கூடிய இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட, 21ஆம் நூற்றாண்டு கூட, இன்னும் 30ஆம் 35ஆம் நூற்றாண்டு போனாலும் பரவாயில்ல, எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடாத எந்த ஒரு துறையும் இல்லை. அப்ப ஒரு சிறந்த மனிதருடைய, உலகிலேயே உலகம் படைக்கப்பட்ட காலத்தின் முதல் உலகம் அழிய போகக்கூடிய காலம் வரை
தோன்றிய மிக சிறந்த மனிதருடைய வரலாற்றை நாம் படிக்க போறோம் அப்படிங்கிறது நாம் மனதில் கொள்ளணும். எந்த அளவு சொன்னா, இந்த வரலாற்றை நம்ம படிக்கல அப்படின்னாலும் பல மக்கள் படிக்கிறது இல்லை. ஆனா உலகத்துல இன்னைக்கும் பார்த்தோம் சொன்னா முகம்மது அப்படிங்கிற பெயர் தான் அதிகமாக சூட்டப்படும் பெயர். இப்ப இந்தியால, குவைத்துல, பாகிஸ்தான்ல எங்க பார்த்தாலும் ஒரு பேர் வைக்கிறாங்க சொன்னா அதுக்கு முன்னாடி முகமது வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அந்த பேருக்கு பின்னாடி முகமதுன்னு வச்சுக்குவாங்க. அதே போல முகம்மது அப்படிங்கிற வார்த்தை ஒலிக்காத, அந்த பெயர் உச்சரிக்காத ஒரு நொடி கூட உலகத்தில் கழிவதில்லை. எங்கேயாவது உலகத்துல ஒரு இடத்துல பாங்கு சொல்லிக் கொண்டேதான் இருப்பாங்க, சலவாத் சொல்லிக் கொண்டேதான் இருப்பாங்க. இன்னைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு சொன்னா சூரியன் மறைஞ்சு உதிஞ்சு மறையும் வரை, உலகம் அழிய போகும் காலம் வரை ஒரே ஒரு நிமிடம் கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம இந்த உலகில் ஒரு நொடி கூட கழிவதில்லை. இப்ப இப்பேற்பட்ட நபியுடைய வரலாற்றை நாம் படிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம கருத்துல கொள்ளணும். படித்தே ஆக வேண்டிய வரலாறு. அது என்னதான் இருக்கு அப்படிங்கறத முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கும் நாம் படிக்க கொடுக்கணும். எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு நபர் சொல்லி காட்டுறாரு. அது யாருன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும்போது சுஹைல் பின் அம்ர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் குறைஷிகள் சார்பாக பேரம் பேச வருவார். அதாவது இந்த சுஹைல் பின் அம்ர் அப்படிங்கிறவர் யாருன்னு சொன்னா, இந்த பஞ்சாயத்துலாம் பேசுவாங்கல்ல, இந்த டீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நபர். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இவங்க உம்ராக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இவங்க உம்ரா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. படையை கொண்டு வந்து இங்க 1000 நபர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு பொதுவான நபரை நிறுத்தி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நாங்க இந்த வருஷம் உங்களை உம்ரா விட மாட்டோம், நீங்க வெளியில போயிருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த சுஹைல் பின் அம்ர் அப்படிங்கிற ஒரு நபரை தான் குறைஷிகள் அனுப்புறாங்க. இவர் யாருன்னு சொன்னா, பொதுவாகவே அனைத்து மக்களிடத்திலையும் நெகோசியேட் பண்றவர், அதாவது பஞ்சாயத்து பேசுறவர். நம்ம வழக்கு மொழியில சொல்லணும்னா பஞ்சாயத்து பேசி விடுறாரு. இவர் சஹாபாக்கள்கிட்ட வராரு, சொல்றாங்க இந்த மாதிரி குறைஷிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு திரும்ப அங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு குறைஷிகள்கிட்ட போய் சொல்றாரு, நான் பாரசீக மன்னர்களிடத்துல பேசியிருக்கிறேன், அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களை பார்த்திருக்கிறேன், ரோம சாம்ராஜ்யம் நஜ்ஜாசி மன்னர் இடத்துல பேசியிருக்கிறேன், அந்த மக்களிடத்துல பேசியிருக்கிறேன், பல விஷயங்கள் நான் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகச்சுக்காதீங்க. அவரை பின்பற்றக்கூடிய நபர்கள் சஹாபாக்கள்லாம் அவருடைய கண் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஒழுசுறாங்கன்னு சொன்னா அந்த தண்ணியை அவங்க கீழே விழவிட மாட்டேங்கிறாங்க, அந்த தண்ணியை அவர்கள் ஏந்தி கொள்றாங்க. அவர்கள் ஒரு கண் அசைவு போதும் உங்களுடைய சமுதாயத்தை அழிச்சிருவாங்க அவங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு நீங்க போயிருங்க அப்படிங்கிறார். பல சாம்ராஜ்யத்துக்கு இடையில இருந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து அவர்கள் அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடியவங்களா, அவருடைய சொல்லை மதிக்கக்கூடியவராக, அவர்களை நேசிக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் இருந்தாங்க. அதே போலதான் நடந்துச்சு, அதே போலதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, இப்ப முஹர்ரம் நோன்பு வச்சோம், 10வது நோன்பு வைக்கணும். 10 தான் நோன்பு வச்சாங்க. யாரு? யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காப்பாற்றியதன் காரணத்துக்காக அந்த நாளை அவர்கள் கொண்டாடும் விதமாக நோன்பு வச்சாங்க, நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வச்சாங்க. அவர்களுக்கு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, 9ஐயும் சேர்த்து வைப்பேன், அடுத்த வருடம் நான் உயிரோட இருந்தா இன்ஷா அல்லாஹ் அப்படின்னாங்க. அடுத்த வருடம் அவங்க உயிரோட இல்ல, வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க அடுத்த வருடத்திலிருந்து உலகம் அழிய போகும் வரை நான் இருந்தா அதை செஞ்சிருப்பேன் அப்படின்னு அந்த சொன்ன ஒரு வார்த்தைய இன்னைக்கு கோடான கோடி மக்கள் பின்பற்றிட்டு வரோம். நம்ம இருந்தா செய்வேன் சொன்ன ஒரு வார்த்தையவே இன்னைக்கு மக்கள் கோடான கோடி மக்கள் பின்பற்றாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த தூதர் மீது எந்த அளவு நமக்கு பாசம் இருக்குது, எந்த அளவு நேசம் இருக்குது அப்படிங்கறத இந்த ஒரு சம்பவமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அப்ப இந்த நேசம் நமக்கு அதிகரிக்கணும், இந்த அவரை பின்பற்றணும், ஒரு சிறந்த உதாரணத்தை பின்பற்றணும் சொன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிய வேண்டியது மிக முக்கியமானது. அதே போல இப்ப இந்த லிஸ்ட் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். அதாவது எதனால நம்ம படிக்கணும், படிப்பதனால என்ன
சிறப்புகள், பயன்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது, அதாவது இந்த வரலாற்று நம்ம இப்ப எதுல இருந்து பார்க்க போறோம்? இப்ப இந்த தொடர் வரலாறு எந்த புத்தகத்தை இருந்து நம்ம படிக்க போறோம்? நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒருவர் ஆங்கிலத்தில் உரையாற்றிய முழுக்க முழுக்க உலகில் மிக மிக பிரசித்தி பெற்ற மிக பிரபலமான ஒரு ஆங்கில உரையை இப்ப நான் மொழிபெயர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் எதுல இருந்து எடுத்தாரு, எந்தெந்த புத்தகங்களை ரெஃபர் பண்ணாரு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக மிக முக்கியமான நூல் எதுன்னு சொன்னா அல் பிதாயா வன் நிஹாயா. இது இஸ்லாமிக் என்சைக்ளோபீடியா. இதுதான் இஸ்லாத்துடைய தகவல் களஞ்சியம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான நூல் இதுதான். இந்த நூல் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவரால் எழுதப்பட்டது. இந்த நூலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, உலகம் தோன்றியது முதல் அல்லாஹ் சொர்க்க நரங்களை படைத்து அர்ஷில் அமர்ந்தது முதல் அதுல இருந்து அனைத்து வரலாறுகளும், நபிமார்களுடைய வரலாறு, பின்னர் அது கசசுல் அன்பியா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை கசசுல் அன்பியா, இந்த வரலாறுகள் முழுவதும் ஹதீஸ்கள் அடிப்படையில், வரலாற்று அடிப்படையில், அதே போல அதன் பிறகு 4 குலஃபாய் ராசிதீன்கள் அவர்களுடைய வரலாறு, அதே போல அப்பாசிய கிலாஃபத்து, உதுமானிய கிலாஃபத்து, அனைத்து வரலாறுகளும் அவருடைய இறப்புக்கு முன்னாடி உள்ள அனைத்து வரலாறுகளையும் தொகுத்து வச்சிருக்கிறார். அதே போல கிதாபுல் ஃபித்தன், அதாவது இறுதி நாட்களுடைய, அதாவது கியாமத்து நாளுடைய அடையாளங்கள், அல் ஃபித்தன், இந்த கிதாப் சஹீஹான அறிவிப்புகளை கொண்டு கியாமத் நாளுடைய அடையாளங்கள். அப்ப இந்த தொகுப்பு இஸ்லாமிய தகவல் களஞ்சியம் சொல்லப்படுது. இப்ப இதுதான் மெயின் பேஸா இந்த இமாம் ரெஃபர் பண்ணியிருக்கிறார். கசசுல் அன்பியா, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தமிழ்ல கூட இருக்குது, ஆயிஷா பதிப்பகத்தில் வெளிவந்திருக்கு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை 8 பாகங்களாக வெளிவந்திருக்கு. அதே போல அடுத்து நம்ம முக்கியமாக நாம் எந்த நூலை எடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அஸ்ஸீரா இப்னு நபவியா. இவர் இந்த நூல் ரெஃபர் பண்ணியிருக்கிறார். இந்த 2 நூலுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, பொதுவாவே ஹதீஸ்களுக்கும் வரலாற்றுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஹதீஸ்களுக்கு நிபந்தனைகள் நிறைய இருக்கும். ஒரு ஹதீஸை நிராகரிப்பதற்கு, ஒரு ஹதீஸை ஏற்பதற்கு அது பலகீனமா அல்லது இட்டுக்கட்டப்பட்டதா, இதை ஏற்பதற்கு பல நிபந்தனைகள் இருக்கும். உதாரணமாக ஹதீஸ்கள்லயே, ஹதீஸ் கலைகளுடைய இமாம்களை எடுத்துட்டோம் சொன்னா, இபாதத்து செய்வதற்கான ஹதீஸ்களை எப்படி அணுகணும், அதை ஏற்றுக்கொள்வதற்கான அணுகுமுறைகள் என்ன, இபாதத்துகள் செய்யாத அமல்களுடைய சிறப்புகளை கூறக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய நிபந்தனை ஏற்பதற்கான நிபந்தனைகள் என்ன, இது ஒரு வரையறையா இருக்கும், இது ஒரு வரையறையா இருக்கும். அதே போல சீரா, அதாவது இந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதுடைய நிபந்தனைகள் டோட்டலா வேற வரும். ஹதீஸ்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிக்டான வரைமுறைகள் சீராவுக்கு கொடுக்க மாட்டாங்க. பல அறிவிப்பாளர் அதற்கு தனியான ஒரு கோட்பாடுகள் இருக்கு. அப்ப அந்த அனைத்து கோட்பாடுகளையும் கடைபிடித்து இந்த கிதாப் எழுதியிருப்பாங்க. அதாவது அஸ்ஸீரா இப்னு நபவியா. இந்த நூல் பார்த்தோம் சொன்னா முழுக்க முழுக்க சஹீஹான ஹதீஸ்களை வைத்து மட்டும் தொகுக்கப்பட்ட நூல் இது. இப்ப இந்த நூலை இமாம் ரெஃபர் பண்ணியிருப்பார். இந்த இப்னு கசீருடைய அல் பிதாயா வன் நிஹாயா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இதுல ஹதீஸ்களும் இருக்கும், சீராவும் இருக்கும். சீரா இப்ப உதாரணமா எடுத்துட்டோம் சொன்னா, சீரா இப்னு இஸ்ஹாக், சீரா அல் மக்ரிசி, அதே போல சீரா இப்னு சாத். இப்ப இதுல வரக்கூடிய வரலாறுகளுடைய அந்த செய்திகளுடைய ஏற்கக்கூடிய தன்மைகள், அந்த ஹதீஸ அந்த அறிவிப்புகளை ஏற்பதில் தளர்வுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஹதீஸை ஏற்பதை விட. இப்ப இப்னு கசீருடைய அவர்களுடைய கோட்பாடுகள் படி இந்த வரலாற்றை ரெஃபர் பண்ணியும் ஹதீஸ்கள்ல இருந்து ரெஃபர் பண்ணியும், அதே போல அடுத்து ஒரு நூல் என்னன்னு சொன்னா அசுசுல் சுன்னா, சயீத் ஹவா அப்படிங்கிற நபர் தொகுத்த ஒரு நூல். இது எல்லாமே பழங்காலத்து நூல்கள். இது முழுக்க முழுக்க ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்களை அடிப்படையாக தொகுக்கப்பட்ட நூல் இது. அதே போல அடுத்து மன்ஹஜ் அல் ஹராக்கி, இதோடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னா மொய்த் அல் கப்பான். இவரு ஸ்டேஜா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறையே ஸ்டேஜா எந்தெந்த ஸ்டேஜ், பல ஸ்டேஜ்களை ஒவ்வொன்றா குறிப்பிட்டு அந்த மூமெண்ட் எப்படி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு போனாங்க அப்படின்னு விளக்கி இருப்பார். இப்ப இந்த நூலையும் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஃபிக்ஹ் அஸ்-சீரா, இமாம் முகமது அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவருடைய நூலையும் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த நூல் முழுக்க முழுக்க தர்பியத், வரலாற்றை படிச்சுட்டு மட்டும் போகாம இந்த சம்பவத்தில் என்ன நமக்கு தர்பியா இருக்குது, இந்த போரில் நமக்கு என்ன தர்பியா, இந்த உடன்படிக்கையில் என்ன தர்பியா, இந்த தாவா முறையில என்ன நமக்கு தர்பியத் இருக்குது இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி அலசி ஆராயக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. அடுத்தது ஃபிக்ஹ் சீரா, அதே பெயர் அல் புயூத்தி, அதாவது முகமது சயீத் ரமதான் புயூத்தி. இவர் மிக பிரபலமான ஒரு அறிஞர். இவர் இதுல வரலாற்றிலிருந்து சட்டங்கள், ஃபிக்ஹுகள் எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வரலாற்று நிகழ்விலும் உள்ள சட்டங்களை எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். அடுத்தது அதே போல குரபா ஷேக் சல்மான் அவுதா, போன நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபர். இவர் படிப்பினைகள், ஒவ்வொரு வரலாற்றிலும் இருக்கக்கூடிய படிப்பினைகள், இன்று நமக்கு அதை எப்படி நம்ம அதை அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நூல்களை அடிப்படையாக கொண்டு சிறப்பான ஒரு வரலாற்றை ஆங்கிலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வரலாற்றை நம்ம ஆங்கிலத்திலிருந்து தொகுத்து மொழிபெயர்த்து தமிழ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அப்ப வளமையாக இது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படித்து அதை மக்களிடையே பரப்பி அதை அமல் செய்யக்கூடிய மக்களில், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் மறுமையில் எழுப்பக்கூடிய, அவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக என்று உரையை முடித்துக் கொள்கிறேன்.